நைட்டில் வந்து கண்டிப்பாக விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். ஏசியே யூஸ் பண்ணாலும் இப்போ நிறைய பேர் வந்து அப்போ ஏசியோட கம்ப்ரெஷர் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கிட்னி போனால் பரவாயில்லையா? ஒரு ரூமில் ஏசி போட்டிருக்கோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன். என்ன அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸோடு வருவாங்க. என்ன அப்படின்னா நல்லா அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க, உடனே அப்படியே படுத்துருவாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க, ப்ளஸ் ஏசி ரூமில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் அது சக் பண்ணிடும். அது ஏசி தவிர்க்க முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா, நம்ம விண்டோ இருந்தது அப்படின்னா ஒரு விண்டோ கொஞ்சமாவது திறந்து வச்சுருக்கணும். ஸோ ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரணும். அந்த ஃப்ரெஷ் ஏரை தான் நம்ம ஏசி வந்து கண்டிஷன் பண்ணி கொடுத்தது அப்படின்னா. ஸோ ஒரு சில இடத்துல நம்ம விண்டோவே ஓப்பன் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில் போயிட்டு வரலாம். ஒரு எவ்ரி 1 ஹவரோ இல்லை 45 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிவிட்டு வரணும். நைட்டில் வந்து கண்டிப்பாக விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும். ஏசியே யூஸ் பண்ணாலும் இப்போ நிறைய பேர் வந்து அப்போ ஏசியோட கம்ப்ரெஷர் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம கிட்னி போனால் பரவாயில்லையா? கிட்னி லங்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அது ஃப்ரெஷ் ஏர்ன்றது. ஸோ அதனால் கொஞ்சமாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கணும். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு சந்தேகம் வந்து என்ன அப்படின்னா வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலாமா? அதே மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்றது, தண்ணி எவ்வளோ குடிக்கணுன்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் முடிவு பண்ணும். தனி மனிதனோட ஒரு இதுதான் அது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், ஒருத்தர் வந்து வெறும் செடென்ட்ரி ஜாப், டெஸ்க் ஜாப் பண்ணுவாங்க, சில பேர் ஏசியில் இருப்பாங்க, இல்லை சில பேர் ஏசியில் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒவ்வொருத்தருக்கும் மாறும் அது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அவங்களோட யூரின் கலரை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். லைட் எல்லோவாக இருந்தால் உடம்புக்குள்ளே கழிவு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த கழிவு வெளியே போகிறதுக்கு தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேஷன். ஸோ எப்போ வந்து தண்ணி குடிக்கணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிடணும். ஒன்ஸு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஸ்டொமக்கில் வந்து ஆசிட் செக்ரீட் ஆகுது. நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணம் பண்ணுறதுக்கு அமிலம் செக்ரீட் ஆகுது. அதனோட பிஹெச் வேல்யூ பார்த்திங்கன்னா 3.5 pH அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கணக்கு இருக்குது. நம்ம தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா அது 6.57 pHக்கு வந்துடும். ஸோ அமிலமாக இருக்க வேண்டிய அந்த ஆசிட் வந்து நீர்த்து போகிறதுனால சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே ஜீரணம் ஆகாமல் உள்ளுக்குள்ளேயே இட்லி மாவு மாதிரி புளிச்சிட்ருக்கும். அந்த புளிச்சு போய் வர்றது தான் கேஸு, அசிடிட்டி, இன்டைஜஷன், எனக்கு உப்பசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது, இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே குடிக்கிறது.